ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ட்ரோல் பை கரண். ட்ரோல் பை கரண் சேனல்லேருந்து நாங்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டோம். ட்ரோல் பை கரண் சேனலில் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதாவது 2 பக்கம் விசாரிச்சு நான் வீடியோ போட்டிருக்கணும். நான் அப்படி வீடியோ போடல. கமெண்ட்டில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ 2 பக்கம் விசாரிக்காமல் வீடியோ போடாதீங்க அப்படின்னு. ப்ரோ தப்பு தான் ப்ரோ. நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொன்று என்ன, எனக்கு அவர்கிட்ட பேசுகிற ஆப்ஷன் இல்லை. இவர்கிட்ட எனக்கு காண்டாக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு, அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. அதனால் அப்படி பண்ணிட்டேன். பட் அவர் அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசும்போது தான் தெரிஞ்சுது 2 பேர் மேலேயும் நியாயம் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் நான் இப்போ என்ன தான் பண்ணுறது, எனக்கு இப்போ என்ன சொல்கிறேனே தெரியல. ஸோ நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, சேனல் 2 பேருக்கு சொந்தம், சரிங்களா? ஸோ ஒருத்தர் எனக்கு மட்டும் தான் சேனல் சொந்தம் அப்படின்னு சொன்னால் சொந்தம் கொண்டாடுறதும் தப்பு. இப்போ 2 பேர் தனியாக பிரிஞ்சுட்டீங்க. ஒருத்தர் வீடியோ போட ஆரம்பிச்சு, இன்னொருத்தர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே நான் மட்டும் தான் நல்லா இருப்பேன், நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் தப்பு, சரிங்களா? 2 பேருக்கு பொதுவாக தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைன்னு நினச்சிங்கன்னா, இப்போ இன்டர்வியூக்கு நிறைய சேனல் இருக்குது. ஏதாவது ஒரு சேனலில் போயிட்டு நேருக்கு நேர் விவாதம் வைங்க. அதாவது 2 பேர் சேர்ந்தே இன்டர்வியூ கொடுங்க, அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் போய் ட்ரோல் பை கரண் அந்த 8 மில்லியன் சப்ஸ்கிரைப் சேனல் இருக்கும், அதை போட்டு திட்டுறீங்க. ப்ளீஸ் திட்டாதீங்க, யாரையும் திட்டாதீங்க. யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியாமல் நம்ம யாரையும் திட்டக்கூடாது. ஸோ அவங்களே ஒரு முடிவு பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா இருப்பீங்க. நான் போன வீடியோ போட்டதில் நான் எந்த ஒரு தப்பாகவும் சொல்லலை. பட் அப்படியும் போயிட்டு நீங்கள் போய் ரொம்ப திட்டிருக்கீங்க. அவங்க கஷ்டப்படுற மாதிரி சொன்னாங்க. ஸோ ப்ளீஸ் யாரையும் திட்டாதீங்க கைஸ். ஸோ அவங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு சொல்யூஷன் தருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், சரிங்களா? ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க.